அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம வந்து 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். அதுல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல அ அரசியல் கட்சிகள் சார்பான விழாக்கள் நடத்தக்கூடாது. அவர்கள் என்ன செய்தாலும் தங்களுடைய கட்சிகளை காமித்துக் கொள்ளக்கூடாது. விளம்பரம் தேட முயற்சிக்கக் கூடாது. அவை நம்முடைய பள்ளிகள் அப்படிங்கிற மாரி தமிழ்நாடு அ பள்ளி கல்வி அமைச்சர் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த செய்தி வந்து அ விரிவா நிறைய வெளியில வந்திருந்தது. ஸோ அதப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க சொன்ன விஷயத்த அரசாணையா மாத்தி வந்து குடுத்திருக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறையின் வழியா பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த அரசாணை. அந்த அரசாணையில நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க. பள்ளி கல்வி, பள்ளிகளில் கல்வி சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் கல்வி இணை செயல்பாடுகள் மட்டுமே நடைபெற வேண்டும். அது தொடர்பான வந்து அறிவுரைகள் குடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பள்ளி கல்வித்துறையில வந்து 57,671 பள்ளிகள் இயங்குறதாவும், அதுல வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறதாவும் சொல்றாங்க. இம்மாணவர்கள் பல்வேறு சமூக பொருளாதார நிலைகளில் இருந்து பள்ளிகளுக்கு வருகின்றனர். மாணவர்களிடையே எவ்வித பாகுபாடு எண்ணங்களுமின்றி ஒற்றுமை உணர்வுடன் மன அழுத்தங்களை தவிர்த்து கல்வி கற்று வருகின்றனர். மாணவர்களிடையே பிளவையும் பாகுபாடான எண்ணங்களையும் ஏற்படுத்தாத வகையில் இளம் மனதில் சாதி, மத, அரசியல் சார்புகளின்றி முழுமையான கல்வியை அளிப்பதே கல்விக்கூடங்களின் முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லி அதுல முக்கியமா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை விதிகளின்படி அரசியல், வகுப்புவாத, பிரிவினைவாத மற்றும் கல்வி நோக்கமற்ற நிகழ்ச்சிகள், கூட்டங்கள், பிரச்சாரங்கள் ஆகியவற்றை நடத்த பள்ளி வளாகத்தை பயன்படுத்தக்கூடாதாங்க. அதாவது கல்வி நோக்கமற்ற நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. அரசியல், வகுப்புவாத, பிரிவினை சம்பந்தமான எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது. அதுக்கு வந்து பள்ளியோட காம்ப்ளெக்ஸா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா, பள்ளிகளில் கல்வி சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் கல்வி இணை செயல்பாடுகள் மட்டுமே நடக்கணும் அப்படின்னு அந்த அரசாணையில குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அதோடு நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா, ஆனால் பள்ளி கல்வியின் நோக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் சமீப காலங்களில் பள்ளி வளாகத்தை சாதி, மத, அரசியல் ரீதியான அடையாளங்களுடன் சிலர் பயன்படுத்தி வருவதாக தெரிய வருகிறது. ஸோ ரீசெண்டா வந்து அரசு பள்ளிகளோட வளாகங்கள்ல இது மாதிரி சாதி, மத, அரசியல் ரீதியான பாகுபாடை ஏற்படுத்துற மாதிரி சில பேர் பயன்படுத்துறாங்க. இது மாணவர்களின் இளம் மனதில் அரசியல் சார்புகளை ஏற்படுத்தும், பிரிவினைவாதத்தை தூண்டும், சில நேரங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் அமையும். அதனால வந்து அதன் காரணமாக மாணவர்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசாணை வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதுல அப்படியே தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. எனவே பள்ளிகளில் சாதி, சமய, மத, அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது மாணவர்களின் பாதுகாப்பையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்துவதாக அது சொல்லுது. இதுல என்னென்ன, அதாவது வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்பெசிபிகேஷனா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பாயிண்ட் நம்பர் 1, பள்ளி வளாகங்களில் கல்வியின் முக்கியத்துவத்தை பேணி காக்கும் இடமாகவும் இனிமையான கற்றல் கற்பித்தல் சூழலை கொண்டதாகவும் மாணவர்களின் எதிர்கால லட்சியங்களை நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து பள்ளி வளாகங்களை கல்வி சாராத நோக்கங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வகுப்பறைகள், கலையரங்குகள், விளையாட்டு மைதானங்கள் அல்லது திறந்த வெளியில் மாணவர்களை ஒருங்கிணைத்தோ அல்லது வெளிநபர்களால் துறை சாராமல் நடத்தப்படும் ஒத்திகைகள், அணிவகுப்புகள் அல்லது வகுப்புவாதம் சார்ந்த செய்திகளை பரப்புதல் மற்றும் விழா நடத்துதல் போன்றவை பள்ளி வளாகங்களில் கட்டாயம் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 4வது பாயிண்ட் பாருங்க. அரசால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மாற்று அறிவிக்கப்பட்டும் தலைவர்களின் பிறந்த நாள் விழாக்களுக்கான நடைமுறைகளை தவிர, அதாவது முக்கியமான தலைவர்களோட பிறந்த நாளை மட்டும்தான் பள்ளிகள்ல கொண்டாடணும். பிற தலைவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் ஏதும் பள்ளி வளாகத்தில் நடத்திடவோ அல்லது அவ்விழாக்களுக்கு பள்ளி மாணவர்களை அழைத்து செல்லவோ அனுமதிக்கவோ கூடாது. ஸோ பொதுவா அரசாங்கம் வந்து தலைவர்கள் சில பேரோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இவங்களோட விழாக்கள் மட்டும்தான் பள்ளிகள் நடத்தணும், அதுல மட்டும்தான் குழந்தைகள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சார்ந்த கொண்டாட்டங்கள் தொடர்பாக பாருங்க, விளையாட்டு போட்டிகள், மருத்துவ முகாம்கள், கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட எவ்வித நிகழ்ச்சியும் எந்த வடிவத்திலும் பள்ளி வளாகத்தில் நடக்கக்கூடாது. ஸோ மருத்துவ முகாம் கூட தேவையில்லாமல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் உணவுப் பொருட்கள், பரிசு பொருட்களை வழங்குவதையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா, மேற்கண்ட அறிவுரைகளை எவ்வித சுணக்கமும் இன்றி பின்பற்றுமாறு சார்ந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் முதல்வருக்கு அறிவுறுத்துமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு வந்து ஆணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்குங்க. இதுல பாருங்க, தனியார் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும். அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலு அண்ட் பள்ளிக்கல்வி இயக்குனர் வந்து ஃபைனலா சைன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அரசு பள்ளிகளை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். கல்வி சார்ந்த பள்ளி சார்ந்த நிகழ்ச்சிகள் மட்டும்தான் நடக்கணும். அரசியல், சாதிய பாகுபாடை உண்டாக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியும் நடக்கக்கூடாது
அப்படிங்கிறது ஆணையாவே வந்துருச்சுங்க. ஸோ வந்து இது சம்பந்தமான விஷயங்கள் ஆசிரியர்கள் நீங்க பார்க்கும்போது அதை நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நமக்கு நல்லது. நன்றி.